ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்குறோம். என்னென்னா ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வர எந்த எக்ஸாம் வந்தாலும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்துடலாம். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது ஒரு நியூஸ் தான். என்னென்னா இந்தியாவின் ஆபரேஷன்கள் இவை தான். எதுக்காகன்னு பார்த்துக்கலாம். பல்வேறு காரணங்களால் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு பல ஆபரேஷன்களை மேற்கொண்டுள்ளது. ஓகேங்களா, அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். 2020 25 வரைக்கும். 2020 வந்தே பாரத் மிஷன் எதுக்குன்னா கொரோனா லாக்டவுனுக்காக அதை பண்ணது. 2021 ஆப்ரேஷன் தேவி சக்தி ஆப்கானிஸ்தானுக்காக பண்ணது. 2022 ஆப்ரேஷன் கங்கா உக்ரைன் போர் நடந்திருக்குல்ல. 2022 உக்ரைன் போர் நடந்துச்சு, அதுக்காக ஆப்ரேஷன் கங்கா. 2023 ஆப்ரேஷன் காவேரி சூடானுக்காக. ஆப்ரேஷன் அஜய் இஸ்ரேலுக்காக. 2023 2 மறந்துடாதீங்க, ஆப்ரேஷன் காவேரி ஆப்ரேஷன் அஜய். ஓகேங்களா. 2024 ஆப்ரேஷன் இந்திராவதி ஹைநதி பார்க்காக. 2025 ஆப்ரேஷன் சிந்து ஈரான். பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது. அதுக்கு ஆப்ரேஷன் திட்டம் கொண்டது தான் ஆப்ரேஷன் சிந்து. ஓகேங்களா, ஈரானுக்காக. அது இல்லாமல் 2025 ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்கிற முக்கியமான ஆண்டாகவும் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு சில வருத்தங்கள் இருந்தாலும் ஆண்டலாம். ஏன்னா பாகிஸ்தானுக்கு நமக்கு சண்டை தான் சிந்தூர்னு சொன்னது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக பண்ணாங்க, எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அட்டாக் கொடுத்தாங்க அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்டால் கூட கேட்டுருவாங்க. அதனால் நம்ம எதையுமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கூடாது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கணும். நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.